அன்பினர்களே, சிங்கப்பூரில் ISA பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாக கூறி 14 வயது, 15 வயது, 19 வயது 3 இளையோர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உத்தியோகபூர்வமாக சிங்கப்பூர் ஹோம் மினிஸ்டர் இந்த செய்தியை ஊடகங்களுக்கு தந்திருக்கின்றார். சிங்கப்பூரில் பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாக கூறி 14, 15, 19 வயதுடைய 3 சிங்கப்பூர் இளையவர்கள், சிங்கப்பூர் பிரஜைகள் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ISA கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் வழக்குகள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை என்றாலும் மூவரும் இணையம் வழி ஊடாக தீவிரவாத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தனித்தனியாக தாக்குதலுக்கு திட்டமிட்டுள்ளார். அதாவது இவர்களும் 3 பேரும் கூட்டு சேர்ந்தல்ல, தனித்தனியாக இவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். முதலாவது, இந்த 15 வயது மாணவன் பள்ளி மீது, அவன் படிக்கிற ஸ்கூல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கின்றார். பின்னணி என்ன? 2ஆம் ஆண்டு செகண்டரி 2 இந்த மாணவன் இஸ்லாமிய ஸ்டேட் ISIS அமைப்பு மற்றும் தீவிரவாத வலதுசாரி சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டவன் துப்பாக்கி சூடு நடத்திய சிலரை தனது ஹீரோக்களாக கருதியுள்ளான். எங்க இந்த நெட்டு வழியை போய் சுட்டுக் கொள்றவெல்லாம் ஒரு ஹீரோ திட்டம். பள்ளியில் சக மாணவர்களாலும் ஆசிரியர்களின் கல்வி அழுத்தத்தாலும் தான் பாதிக்கப்பட்டதாக கருதிய இவன் முஸ்லிம் அல்லாத ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மீது கத்தியால் குத்தி பலத்த உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தான். சிறப்பம்சம் என்ன? இந்த தாக்குதலுக்கு 21 பக்கங்களை கொன்ற அறிக்கையை தயாரித்து தாக்குதலுக்கு முந்தைய நாள் அதனை வெளியிடவும் திட்டமிட்டிருந்தான். இவன் பள்ளியில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு மே மாதம் உள்நாட்டு பாதுகாப்பு துறையால் கைது செய்யப்பட்டான். இது ஒரு மிக அருகில் தப்பிய ஆபத்து என அதிகாரிகளால் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ISA சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மிக இளையவர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2வது நபராக 15 வயது மாணவன் ISIS மற்றும் தீவிரவாத சிந்தனைகள் கொண்டவன். பின்னணி என்ன? 4ஆம் ஆண்டு செகண்டரி 4 இம்மாணவன் ஆன்லைன் மூலமாக ISIS தீவிரவாத குழுவின் சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டவன். மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக போராடும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி போன்ற குழுக்களையும் ஆதரித்துள்ளான். திட்டம் என்ன? சிங்கப்பூரில் வன்முறை மூலம் இஸ்லாமிய கலவரத்தை உருவாக்கவும் ISIS அமைப்பின் கொள்கைகளை நிறைவேற்றவும் நாட்டில் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்தான். இவன் தனது தாயின் உதவியுடன் ISIS அமைப்புடன் தொடர்புடைய கொடியையும் அச்சிடவும் முயன்றுள்ளான். 3ஆம் நபர் வருகின்றார், 19 வயது. இவர் யாரு? வேற பேர் மட்டும் மொழியாகி இவர் வந்துட்டு கிறிஸ்தவ மதத்திலிருந்து இன்னும் அந்நிய மதத்திலிருந்து முஸ்லிம் மதத்துக்கு மாறினவர டைவர்ஸ் ஜான் ஜோன்ஸ் ஜி, வேற பேராமா சைனீஸ் போல. உயர்கல்வி நிறுவனத்தில் பயிலும் இம்மாணவன் தீவிர ISIS ஆதரவாளன். இந்த 19 வயசுக்கான 3ஆம் நபர். செம்பவாங் வான்படை தளத்தில், அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிற செம்பவாங் வான்படை தளத்தில் உள்ள சிங்கப்பூர் ஆயுதப்படை பணியாளர்கள் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார். என்னடா நீங்க எல்லாம் மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கிடுவாங்கல்ல. தான் பயிலும் கல்வி நிறுவனத்தில் உள்ள LGPD மாணவர்களின் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டிருந்தார். மேலும் தான் தவறு என்று கருதிய சில முஸ்லிம் அமைப்புகளின் இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதலையும் நடத்தவும் திட்டமிட்டிருந்தார். சைபர் அட்டாக். 2022ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் அவர் வெளிநாட்டு மத போதகர்களின் இணையவழி தீவிரவாத போதனைகளுக்கும் பின்னர் கடுமையான மற்றும் அடிப்படைவாத மத நம்பிக்கைகளுக்கும் ஆளானவர். அவரை ISIS ஆதரவு மற்றும் பிற தீவிரவாத இணைய உள்ளடக்கங்களுக்கு எளிதில் ஆட்படும் வகையில் தயார்படுத்தினான் என்றும் அவன் தெரிவித்திருக்கின்றான். ஜனவரி 2026க்குள் டான் தன்னை ஒரு ISIS உறுப்பினராக கருதி மனதார விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டான். செல்வாக போட பன்னி. கடந்த 10 ஆண்டுகளில் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ISA இந்த சேவிஷ் ஆடியன்ஸ் போல கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்ட 23 இளையவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் சிங்கப்பூருக்கு உள்ளேயே தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த நபர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இளைய தலைமுறையினர் இணையம் வழியாக தீவிரவாத மயமாக்கப்படுவதை தடுக்க பொதுமக்களும் பெற்றோர்களும் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என சிங்கப்பூர் ஹோம் மினிஸ்டர் சண்முகநாதன் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 இருவர் பள்ளி மாணவர்கள் என்றும் மற்றையவர் உயர்கல்வி பயிலும் மாணவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
முதலாவது 14 வயது மாணவன், இவர் ஒரு பாடசாலையில் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவன். இவர் ஒரு இரண்டாம் நபர் வயசு 15, ஒரு பாடசாலையில் 4ஆம் ஆண்டு கல்வி கற்பவன். 3ஆம் நபர் 19 வயது பள்ளி கல்வியை முடித்துவிட்டு உயர் நிறுவனத்தில் பாலிடெக் அல்லது அதற்கு இணையான கல்லூரியிலும் பயிலும் மாணவர் ஆவார். இந்த விவகாரம் குறித்து சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு அல்லது ஊடகங்கள் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல்கள் கைது செய்யப்பட்டவர்களின் தனிப்பட்ட மதம் சார்ந்த விவரங்கள் நேரடியாக வெளியிடப்படவில்லை. எனினும் இவர்கள் இணையம் ஊடாக தீவிரவாத சிந்தனைகளால் கவரப்பட்டு தனித்தனியாக செயல்பட்டவர்கள் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவிக்கின்றது. இச்சம்பவத்தை தொடர்ந்து பேசிய உள்துறை அமைச்சர் க சண்முகம் அவர்கள், இது போன்ற தனிநபர்களின் செயல்களுக்காக ஒட்டுமொத்த மலாய் மற்றும் முஸ்லிம் சமூகத்தையும் முத்திரை குத்தவோ அல்லது ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் பழி போடவோ கூடாது எனவும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டால் சிங்கப்பூரில் வாழும் முஸ்லிம்கள் மற்றும் மலாயர்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இந்த 3 மாணவர்களும் சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த பிரஜைகள் என்றும் சொல்லப்படுகின்றது. சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு உள்நாட்டு பாதுகாப்பு துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவலின்படி இவர்கள் அனைவரும் சிங்கப்பூரில் பிறந்து வசிக்கும் உள்ளூர் இளையவர்கள் ஆவர். இவர்கள் அனைவரும் சிங்கப்பூர் பிரஜைகள் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பள்ளி கத்திக்குத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்ட 14 வயது சிறுவன் உட்பட சுயமாக தீவிரவாத கொள்கைகளை கொண்ட 3 சிங்கப்பூர் இளைஞர்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. வன்முறை தீவிரவாத கொள்கைகளால் சுயமாக தீவிரவாத கொள்கைகளை கொண்டு இங்கு தனித்தனி தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டிருந்த 14, 19 வயதுக்குட்பட்ட 3 சிங்கப்பூர் இளைஞர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார்கள் என்பதும் இவர்களுக்கு ஆளாளுக்கு ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்பட்ட வழக்கு, 3க்கும் தொடர்பில்லாத வழக்காக 3 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. வன்முறை தீவிரவாத கொள்கைகளால் சுயமாக தீவிரவாத கொள்கைகளை கொண்டு இங்கு தனித்தனி தாக்குதல் நடத்த திட்டமிட்ட 14, 15, 19 வயதுக்குட்பட்ட 3 சிங்கப்பூர் இளைஞர்களும் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர்களில் ஒருவரான 14 வயது மாணவர் தனது பள்ளி மீதான தாக்குதல் திட்டத்திற்கு 1 மாதத்துக்கு முன்பே திட்டமிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. 2ஆம் நிலை மாணவன் ஒருவன் IS தீவிரவாத குழுவை ஆதரித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. மேலும் அவர் நெறிபிழ்ந்ததாக கருதிய முஸ்லிம் அமைப்புகளின் இணையதளங்கள் மீதும் சைபர் அட்டாக் செய்யவும் அவன் இணையவழி தாக்குதல் நடத்தவும் முயன்றார் என்றும் ISD கூறுகிறது. ஒரு தாக்குதலில் பயனர்கள் இணைய சேவைகளை அணுகுவதை தடுப்பதற்காக குற்றவாளி சர்வர்களை இணைய போக்குவரத்தில் நிரப்புவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. டான் ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டு மே மாதம் அவருக்கு காவலில் வைப்பதற்கான உத்தரவும் உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு சிறுவன் பிரஷர் குக்கர் தயாரிப்பதற்கான வழிகளை தேடினான். அது கொஞ்சம் இந்த ஃபம்மிங் பண்ணி வெடிக்குதானே, என்னடா உங்களோட மூளையெல்லாம் போகுது. அவன் தனது தாக்குதலுக்கான காலக்கெடு, இடம் அல்லது இலக்கை இன்னும் வகுக்கவில்லை என்றாலும் அது ஒரு நகர்ப்புற சூழலில் பல பொதுமக்கள் உயிரிழப்புடன் நடத்தப்படும் என்றும் அவன் கற்பனை செய்திருக்கின்றான். 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சக பள்ளி மாணவர்களால் துன்புறுத்தப்பட்டதாலும் ஆசிரியர்களால் கல்வி ரீதியாக மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாலும் ஏற்பட்ட தனிப்பட்ட மனக்குறைகளால் உந்தப்பட்டு அந்த சிறுவன் 2026 ஜூன் மாதம் தனது பள்ளியில் முஸ்லிம் அல்லாத ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களுக்கு எதிராக ஒரு பெரும் உயிரிழப்பு தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தான். அந்த சிறுவன் தனது தாக்குதலுக்கு துப்பாக்கிகளை பயன்படுத்த விரும்பினான் என்றும், ஆனால் சிங்கப்பூரின் கடுமையான துப்பாக்கி எதிர்ப்பு சட்டங்கள் காரணமாக தனது எண்ணத்தை கைவிட்டு இருக்கின்றான். இந்த 19 வயதுக்காரன் மாற்று மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கு உள்ளே வந்தவன். இப்ப பாருங்க, இவங்கள எண்ணங்கள் பாருங்க எந்த அளவுக்கு இந்த கொடூரமான பயங்கரவாத திட்டம் இந்த சிங்கப்பூர் இளையோர் சமூகத்தில் ஏற்பட்டிருப்பது குறித்து சிங்கப்பூர் அரசாங்கம் ஆச்சரியம் அடைகின்றது. இலங்கை, இந்தியா போல கன்றாய் பிடிச்ச நாடு இல்ல, அவங்க சரியா செய்வாங்க. இந்த சித்திரவதை எல்லாம் இல்ல, அவங்க கொஞ்சம் மிரட்டி எல்லாம் உண்மையும் எடுப்பாங்க. சின்ன பசங்க தானே எடுப்பாங்க. இவங்களை போல தடுப்பு காவல் இல்ல, சட்டப்படி அவங்களுக்கு அடிச்சுட்டு புனர்வாழ் முகாமுக்கும் அனுப்புவாங்க. பார்க்கலாம். இந்த செய்தி உலக பரப்பில் மிக ஒரு தாற்பயமான செய்தியாக பலம் வந்து கொண்டிருப்பதால் நாமளும் அள்ளி வந்தோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.